ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனிய நமஹ. ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 25ஆம் பாசுரத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள். கீழ்ப்பாட்டிலே மங்களாசாசனம் பண்ணின ஆய்ச்சிமார்களை நோக்கி கண்ணபிரான், பெண்காள், நம்முடைய வெற்றிக்கு பல்லாண்டு பாடுகை உங்களுக்கு இயற்கையாகவே அமைந்துள்ளது. அது தவிர இந்த குளிரிலே நீங்கள் உடல் வருந்தி வந்தமைக்கு வெறும் பறை மட்டும்தானா காரணம் என்று கேட்க, அதை கேட்ட பெண்கள், பிரானே, பறை என்று ஒரு சாக்கு சொல்லித்தான் உன்னை காண்பதற்கென்று நாங்கள் வந்து நின்றோம். அது தவிர வேறு காரணமும் உண்டு. அது என்ன என்பதை மேலே கூறுகின்றனர். தேவகி பிராட்டியாகிற ஒருத்திக்கு, அதாவது ஒரு தாய்க்கு பிள்ளையாய் அவதரித்து அவதார காலமாகிற அந்த ஒரு ராத்திரிக்குள்ளேயே திருவாய்ப்பாடியில் நந்தகோபர் திருமாளிகையிலே வந்து சேர்ந்து யசோதை பிராட்டியாகிற ஒருத்தியின், அதாவது இன்னொரு தாயின் பிள்ளையாக ஏகாந்தமாக வளரும் காலத்திலே நீ அங்கனம் வளர்வதை பொறுக்காமல் உன்னை எப்படியாவது கொல்ல வேணும் என்று தீங்கு நினைத்த அந்த கம்சனுடைய எண்ணத்தை வீணாக்கி அந்த கஞ்சனுடைய வயிற்றிலே பெரிய நெருப்பு என்னும்படி நின்ற சர்வாதிகனான எம்பெருமானே, உன்னிடத்திலே புருஷார்த்தத்தை, அதாவது மோட்சத்தை யாசித்தபடி வந்து நின்றோம். எங்களுடைய இந்த மனோரதத்தை நீ நிறைவேற்றி தருவாயாகில் பெரிய பிராட்டியார் விரும்பத்தக்க உன்னுடைய சம்பத்தையும் வீரியம் முதலான திருகுணங்களையும் நாங்கள் பாடி உன்னை இது நாள் வரை பிரிந்து படுகிற துயரமெல்லாம் நீங்கி மகிழ்ந்திடுவோம் என்று பிரார்த்திக்கின்றனர். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.